தெருவே மணக்கிற மாரி மணல் மணலான சூப்பரான நெய்ய எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ ஊத்துக்குழி வெண்ணெய நல்ல திக்கான பேன்ல நான் எடுத்திருக்கேன். நம்ம வெண்ணெய வாங்குனதுமே உருக்குறத விட கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கட்டியானதுமே நம்ம எடுத்தோம்னா, அது ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். எங்கேயுமே ஒட்டாம அது நம்ம ஒரு ப்ளாக்கா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ப்ளாக்க நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா லிக்விட் ஆற வரையிலும் நீங்க மெல்ட் பண்ணணும். அது ஃபுல்லா லிக்விட் ஆனதுமே உடனே சிம்மர்ல வச்சு இத நல்லா அந்த மேல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட்டில் ஆற வரையிலும் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு விதமான சலசலப்பு இதுல இருக்கும். அந்த சலசலப்பு சவுண்ட் அடங்குற வரையிலும் நம்ம சிம்ல இத குக் ஆறதுக்கு விட்டுட்டே இருக்கணும். நல்லா அந்த சலசலப்பு எல்லாம் அடங்குன உடனே 1/4 டீஸ்பூன் கிட்ட நம்ம சால்ட்ட போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண முருங்கைக்கீரைய இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அந்த தண்ணி, அந்த முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய அந்த தண்ணி பதம் எல்லாமே போய் நல்லா மொறு மொறுன்னு கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம சிம்லயே இத குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா இத ஹை ஃப்ளேம்ல வச்சிரக்கூடாது. ரொம்ப சீக்கிரமா தீஞ்சு போயிடும். தீஞ்சுச்சுன்னா ஒரு மாரியான ஸ்மெல்லும், அந்த கலரும் மாறிடும். அப்ப சிம்ல வச்சு நல்ல ப்ரவுன் கலர்ல வரா மாரி, அந்த முருங்கைக்கீரையும் நல்லா கிரிஸ்ப் ஆற வரையிலும் நம்ம இத குக் பண்ணிக்கிட்டே இருந்து, இந்த பதம் வந்ததுமே நாம இத ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம்னா, சூப்பரான நெய் நமக்கு ரெடி ஆயிடும். நல்லா ஆறுன உடனே மணல் மணலான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துரும்.